வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் புதிய நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பல்கலைக்கழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையையும் திறந்து வைத்தார். அமைச்சர் துரைமுருகனின் மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்துக்கு சொந்தமான வீடு, கல்லூரியில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தின் விவரம் வெளியீடு. கல்லூரியில் இருந்து 13 கோடியே 70 லட்சம் ரொக்கம், வீட்டின் லாக்கர் உடைக்கப்பட்டு 75 லட்சம் பறிமுதல் என தகவல். யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக கேரள மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கோரிக்கையை ஏற்று பினராயி விஜயன் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக தகவல். நெல் கொள்முதல் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள தமிழகம் வருகிறது மத்திய குழு. 22% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்திட மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் வருகை தர உள்ளதாக தகவல். கொல்கத்தா மருத்துவர் பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். மேற்குவங்க அரசு சார்பில் அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல். அண்ணா ஹசாரே போன்று உண்ணாவிரதம் இருந்துவிட்டு வந்தாரா விஜய்? அமைச்சர் சேகர் பாபு காட்டமாக கேள்வி. அண்ணா ஹசாரே மாதிரி தொடர்ந்து ஒரு வருஷம் உண்ணாவிரதம் இருந்தார். கடந்து சென்று விட்டது. நேற்றைய நிகழ்வு நேற்றோடு முடிந்து விட்டது. இன்றைய பணியை நாங்கள் மக்கள் பணியை காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக ஆரம்பித்திருக்கின்றோம். நடுநிலை இரவில்தான் மக்கள் பணியை முடித்து இல்லம் திரும்புவோம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு. 4 வாரங்களில் ராஜேந்திர பாலாஜி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. ஞானசேகரனை ரகசிய இடத்தில் வைத்து விசாரிக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு. சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு 1 கோடி ரூபாயில் சிலை அமைக்க நாளை அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காரைக்குடியில் 50 லட்சம் மதிப்பீட்டில் கவிஞர் முடியரசனுக்கு சிலை அமைக்கவும் அடிக்கல் நாட்டுகிறார். வாரிசு, கேம் சேஞ்சர் திரைப்படங்களை தயாரித்த தில்ராஜுவுக்கு சொந்தமான இடங்களில் ஐடி ரெய்ட். ஹைதராபாத்தில் உள்ள தில்ராஜு வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 8 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. தெலுங்கானாவில் புஷ்பா 2 படத்தின் தயாரிப்பாளரான மைத்ரி நவீன் வீடு, அலுவலகத்தில் ஐடி சோதனை. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி செரிக்கு சொந்தமான இடங்களிலும் ரெய்ட். மக்களை தவறாக வழிநடத்தும் ஐஐடி இயக்குநர் காமகோடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என மருத்துவர் ரவீந்திரநாத் பேட்டி. மிகப்பெரிய அறிவியல் கல்வி நிலையமான ஐஐடியை காமகோடி முறைகேடாக பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. பஞ்சகவியத்தை உரத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஆனால் பஞ்சகவியத்தை நாங்கள் பண்டிகை நாட்களில் உட்கொள்கிறோம்னு சொல்றாரு. அப்போ இது மக்களுக்கு ஒரு தவறான ஒரு சிக்னல். அதாவது பஞ்சகவியத்தை சாப்பிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, யாரும் வேண்டான்னு சொல்ல. லிட்டராக கோமியத்தை கூட குடிங்க. டெய்லி 1/4 கிலோ 1/2 கிலோ பசுமாட்டு சாணியை கூட சாப்பிடுங்க. அந்த கருத்து உள்ளவங்கலாம் நாங்கள் தடுக்கலை, வேணாலும் நாங்கள் இலவசமாக தர தயாராக இருக்கோம்.
புதுக்கோட்டையில் கல்குவாரி முறைகேடு தொடர்பாக புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவம். சம்பந்தப்பட்ட கல்குவாரியில் கனிம வளத்துறை, வருவாய்த்துறையினர் ஆய்வு. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செந்தில் முருகன் திமுகவில் இணைந்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு ஆதரவாக பிரச்சாரம். ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா பகுதியில் அனுமதியின்றி பிரச்சாரம் செய்ததாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மீது மேலும் ஒரு வழக்கு. தேர்தல் விதியை மீறியதாக இதுவரை சீதாலட்சுமி உட்பட 5 பேர் மீது வழக்கு. சென்னை மெட்ரோ ரயில்களுக்குள் உணவுகளை உட்கொள்ள அனுமதி இல்லை. சுமூகமான இனிமையான பயணத்தை உறுதி செய்ய விதிகளை பின்பற்ற வேண்டும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வலியுறுத்தல். கடந்த ஆண்டு ரயில் டிக்கெட் முன்பதிவில் முறைகேட்டில் ஈடுபட்ட 4975 பேர் கைது. போலி டிக்கெட் முகவர்கள், கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இன்ஸ்டாகிராமில் பழகி மார்பிங் படங்களை வெளியிடுவேன் என புதுச்சேரி சிறுமியை மிரட்டிய மன்னார்குடி இளைஞர் கைது. முன்பின் தெரியாத நபர்களுடன் பேசும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுரை. பிப்ரவரி 4ஆம் தேதி ரத சப்தமி முதல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதத்துடன் மசால் வடை வழங்கப்படும் என அறிவிப்பு. தினமும் 50,000 மசால் வடைகள் தயார் செய்து பக்தர்களுக்கு வழங்க தேவஸ்தான அதிகாரிகள் திட்டம். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.